அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். அழகிலா சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். அளவற்ற சித்துகள் உடையதாய் அதன் தன்மை என்றும் மாறுபடாது அதுவாக இருந்ததாய் உலகம் முழுவதிலும் விளங்குகின்ற ஓர் ஒப்பற்ற பொருளே. வானிலே சூரியன் சந்திரன் முதல் பூமியிலே தாவரம் முதல் மனிதன் வரை தோற்றம், இயக்கம், பூமியின் சுழற்சி எல்லாம் இறைவனுடைய அளவற்ற சித்துகளின் அடையாளம். அழகு = அளவு என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய இந்த அற்புதமான அகவலுக்கு அவர் எழுதிய உரை விளக்கம். அழகு இலா சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஓர் தனி பொருளே என்ற அகவல் வரி 907, 908 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். உலகம் எல்லாமாய், உலகில் உள்ள எல்லாமாய் விளங்கி கொண்டிருப்பது ஒரு தனி பொருளே ஆம். ஒரே ஒரு பரம்பொருள்தான் அனந்த வண்ண தோற்றங்கள் கொண்டு யாவையும் விளங்கி கொண்டு உள்ளார் என்பது உண்மையே. இப்படி பலவாய் விளங்கும் நிலை சித்து எனப்படுவது. நித்தியமாய் எங்கும் நிறைவாய் விளங்கும் சத்தாம் இறை ஒளியின் உண்மை வெளிப்படுத்த வேண்டியுள்ளது. அதற்காக அந்த சத்தொளியே உலக உயிர் பொருள்கள் எல்லாமாய் வெளிப்பட வேண்டி உள்ளனவா. கடவுள் உலகங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் பேரற்புத பெருஞ்செயல் எல்லாம் சித்து செயலாகும். உலகமே சித்து எனலாம். இது அழகிலா சித்து அல்லது எல்லையற்ற அற்புத விளக்கமாகும். இச்சித்துக்கு ஆதார நிலை எது? அது சத்துதான். அது அருள் ஒளியே. இந்த அருட்பேர் ஒளியே தனி பரம்பொருளாய் இருக்கின்றது. ஒரு தனி பொருளாய் இருக்கும் அருட்பெரும் ஜோதி சத்தாய் இருந்து கொண்டு அகில உலக தோற்றமாகிய சித்துக்கு நிலைகளனான் என்பது உள்ளது என்பன பொருந்தும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். அழகு இலா சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஓர் தனி பொருளே என்று ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இந்த பிரபஞ்சம் அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது. பரம அணுக்களும் சரி, சூரியன் சந்திரன் முதல்ல பூமியில் இருக்கக்கூடிய ஓரறிவு தாவரம் வரை மனிதன் வரை எல்லாமே இறைவனுடைய அளவற்ற சித்துகளின் அடையாளம் என்பதை வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த அகவல் வரி பாடல் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை
அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லன் தலையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.